பத்திரிகை சகோதரர்கள் ஏன்னா நானும் பத்திரிகை சமுதாயத்தை சார்ந்தவன். ஆகவே ரொம்ப மகிழ்ச்சி உங்களெல்லாம் சந்திக்கிறதில்ல. ஆகவே இங்கே ஒரு பெரிய வாய்ப்பு. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற சிறந்த சிந்தனையாளரும் விஞ்ஞானியுமான பிரபல விஞ்ஞானியுமான ஐயா ஜிடி நாயுடு அவர்களுடைய சிலையை சற்று நேரத்துக்கு முன்னால் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒப்பற்ற முதல்வர் அவர்கள் இங்கே திறந்து வைத்த செய்தியை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, அவருக்கு மிக நெருக்கமான தந்தை பெரியார் அவர்களுக்கு மிக நெருக்கமான நண்பர் ஜிடி நாயுடு. எனவே ஜிடி நாயுடு அவரிடத்தில் அவர்களுக்கு நீண்டகால நட்பு உண்டு. அதே போல் எங்களுடைய அமைப்புகளுக்கும் ஜிடி நாயுடு அவர்கள் வருவார்கள். இன்னமும் அவர்களுடைய தொடர்புகள் என்பது எங்களுக்கு நிறைய உண்டு. எனவே அவர்களுக்கு இங்கே சிறப்பான ஒரு பாலத்தையும் ஜிடி நாயுடு பாலம் என்று அமைத்தார்கள். அதுபோலவே இங்கு சிலையையும் இன்று திராவிட மாடல் ஆட்சிய முதல்வர் அவர்கள் திறந்து வைத்தது பாராட்ட தகுந்தது, வரவேற்க தகுந்தது. எனவே அதற்கு திராவிட இயக்கத்தில் மூத்த இயக்கமான திராவிடர் கழகம் அதன் சார்பாக இன்றைக்கு இங்கே மலர் மாலை அணிவித்து முதல்வருக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கும் நன்றியை நாங்கள் ஆழமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்ற அறிஞர்கள், தமிழறிஞர்கள் அத்தனை பேருடைய பெருமைகளையும் உணர்த்தக்கூடிய ஒரு ஆட்சியாக, ஆங்காங்கு வரலாற்று ரீதியாக சிறப்பாக பணியாற்றக்கூடிய அந்த ஆட்சி இருக்கிற காரணத்தால் தான் இதுபோல் பல நல்ல பணிகள் தொடர்கின்றன. மீண்டும் 26க்கு பிறகும் அது சிறப்பாக நன்றாக 2வது முறை தொடரும். மக்கள் ஆதரவுக்கு வருகிறார்கள் என்பதை நாங்களால் நேரிலே பார்க்க முடிகிறது. இதுதான். எனவே இந்த மகிழ்ச்சிக்குரிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதில் உங்களை சந்திப்பது, கோவை தோழர்களை சந்திப்பது, ஊடக தோழர்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. விஜய் தலைமையிலான தாவேகா பாஜக கூட்டணியில் சேரும்னு சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது யூகங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஆகலாம். ஏனென்றால் எந்த கொள்கையும் இல்லாதவர்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கிறார்கள். எனவே தான் அவருடைய சொந்த படத்தை கூட கடுமையாக தடுக்கிற நேரத்தில் இதற்கு விமர்சனம் எதுவும் செய்வதில்லை. அது மட்டுமல்ல, அவர் கட்சி ஆரம்பித்து முதல்வராக ஆக வேண்டுமென்று நினைக்கக்கூடிய காலகட்டத்திலே கூட அவர் ஒரே ஒன்று திமுகவை தாக்குவது என்ற ஒன்றைத்தான் செய்து கொண்டிருக்கிறாரே தவிர எல்லாவற்றிற்கும் அடிப்படையான பாஜகவை பற்றி அவர் விமர்சனம் செய்வதே இல்லை என்பதை எது வேண்டுமானால் நடக்கலாம். ஏனென்றால் கொள்கை பிடிப்புள்ளவர்களிடம் அதை எதிர்பார்க்கலாம். கொள்கையே தெரியாதவரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்க முடியாது. எப்போது எது வேண்டுமானால் நடக்கலாம். அதுவும் ஆயுதங்கள், திரிசூலங்கள் மோடி ஆட்சியிலே எப்போதும் இருக்கிறது. அந்த திரிசூலத்தில் ஒன்று வருமான வரித்துறை, இன்னொன்று சிபிஐ, இன்னொன்று அமலாக்கத்துறை. ஆகவே எல்லாமே ஒரு சிபிஐ இருக்கிறது, மற்றது இருக்கிறது. எனவே எது வேண்டுமானாலும் அரசியல் நடக்கலாம். வெறும் யூகத்தை மட்டுமே சொல்ல முடியாது. ஆனால் இதுவரையில் அவர் ஏதோ அதற்கு பி டீம் மாதிரி தான் நடந்து கொண்டு அதை விமர்சிப்பதே கிடையாது. மோடி அரசை பற்றி விமர்சிப்பது கிடையாது. மோடி அரசை பற்றியே அவர்கள் அது அப்படி ஒன்று இருப்பதாகவே அவர் கருதாமல் ரொம்ப தந்திரமாக நடந்து கொள்கிற காரணத்தாலே எதுவும் நடக்கலாம். ஆனால் கொள்கை உள்ளவர்களானால் அதை பற்றி யோசிப்பார்கள். கொள்கையை முடிவு செய்ய முடியாதவர்கள் எப்படிப்பட்ட நிலை வேண்டுமானால் எடுக்கலாம். இதுதான் உண்டாகும். ஈரான் போர்னால வேண்டாம் இப்போது எல்பிஜி சிலிண்டருக்கெல்லாம் கட்டுப்பாடு ஏற்பட்டு ஒன்றிய அரசு வேண்டாம் நடவடிக்கை எடுக்கிறது வந்து கரெக்டாக இருக்கா நினைக்கிறீங்க? இப்போ ஈரான் போர்னால வேண்டாம் சிலிண்டர் கட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குங்க. அதை வந்து ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? மகளிருக்கு நாரி சக்தி உரிமை என்றெல்லாம் சொன்னார்கள். இப்போது ஒன்றிய அரசு மகளிர் கொடுத்திருக்கிற மகளிர் தினத்தில் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பரிசு சிலிண்டர் விலை என்ன, இதுதான் மிக முக்கியம். அடுத்தபடியாக நமக்கு எப்படி ஏற்பட போகிறதுன்னு சொன்னால், வெளியுறவு கொள்கை துறை என்பது மோடி அரசில் முற்றிலும் தோல்வி அடைந்த ஒன்றாகும். அது விரிவாக பேச வேண்டிய ஒன்று. காரணம், அதனுடைய விளைவாக பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் உள்பட எரிபொருள்கள் எல்லாத்துக்குமே சிக்கல் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்கிறது. எனவே தான் இந்த யுத்தங்கள் சீக்கிரத்தில் முடியவில்லையானால் இதனுடைய தூர பலாபலன் என்பது இருக்கிறது.
அது சாதாரண மக்களை கூட நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடியவர்களை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. அதை எந்த அளவுக்கு சமாளிக்கப் போகிறது இந்த ஆட்சி என்பது, மோடி ஆட்சி என்பது மிக தெளிவாக தெரியும். எனவே தான் இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எனவே தான் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர முதல்ல செய்ய வேண்டியதை செய்திருக்கிறார்களா என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் நம்முடைய நாணயத்தினுடைய மதிப்பு மிக கீழே இறங்கி கொண்டே போய்கொண்டிருக்கிறது. நாள் தவறாமல் கீழிறக்கம். அதே மாதிரி தங்கத்தின் விலை உயர்வு என்பது இன்னொரு பக்கம். இதெல்லாம் இருந்தாலும் கூட இப்போது சாதாரண பெட்ரோலிய எரிபொருள்களெல்லாம் விலை, கேஸ் விலை ஏறிவிட்டது என்று தெரியும். எனவே இதை கட்டுப்படுத்துவதற்கு ஏற்கனவே விலைவாசிகளை கட்டுப்படுத்த மோடி ஆட்சி தவறிவிட்டது என்பது ஒரு குற்றச்சாட்டு. அது இன்னும் வெளிப்படையாக மக்களுக்கு விளங்கக்கூடிய அளவில் இருக்கிறது. அதற்கு தீர்வு காண்ட ஆக வேண்டும். அதுதான் மிக அமெரிக்காவிலேருந்து வந்த அந்த நாட்டு அமைச்சர் இந்தியாவில் இருக்கும்போதே எதுனாலும் எங்களோட அனுமதி பெற்று தான் இந்தியா செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது நம்முடைய ஒரு சுதந்திர நாடுன்னா அதுக்கு சாவர்னிட்டி, இறையாண்மை என்பது மிக முக்கியமானது. அந்த இறையாண்மை என்பதையே மற்றவரிடம் மோடி அரசு கைவிட்டு விட்டது. இல்லையானால் நாம் யாரிடம் எந்த பொருளை வாங்குவது என்பதை அமெரிக்கா முடிவு செய்யக்கூடாது. நம் வீட்டில் என்ன குழம்பு வைக்க வேண்டும் என்று சொல்வதே அயலான் முடிவு செய்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நம் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு இடமில்லை என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி ஜாதி மதத்துக்கு எல்லாம் தமிழக அரசு இருக்கிற செயல்பாடு இருக்குது. வீதி பேர் கூட ஜாதி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பாலத்துக்கு ஒரு ஜாதி அடையாளம் வச்சு, அதாவது ஜிடி நாயுடுவை பொறுத்தவரை ஜாதி பெயராக கருதவில்லை, அவருடைய பெயரிலேயே அமைந்துவிட்ட ஒன்றாக இருக்கும். ஏன்னா உதாரணமாக அவர் ஜி துரைசாமி நாயுடு அவர் பேர். அதில் ஜிடிஏ நாயுடு வேணும்னு எடுத்துக்கிட்டு ஜி என்று எதை வைத்து கூட சொல்ல முடியும். உலகம் பூரா தெரிந்தது அவர் கையெழுத்து போடுறது ஜிடி நாயுடு. ஆகவே தான் அதை நாம் ஜாதி கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய அவசியமில்லை. பாலம் திறந்த போதே இந்த பிரச்சனை வந்தபோது விரிவான விளக்கத்தை எடுத்திருக்கோம். உதாரணம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ராஜகோபாலாச்சாரியார்னு இருக்காங்க. நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ராஜகோபால் அவர்கள் வந்தார்கள், பழைய கவர்னர் ஜெனரல் ராஜகோபால் அவர்கள் வந்தார்னு எழுதுதா? அடையாளம் தெரியுமா? எழுதலாம். ஆனால் ராஜகோபால்னால் யாருன்னே தெரியாது. எத்தனையோ ராஜகோபால் இருப்பாங்க. அதே மாதிரி சங்கராச்சாரி பேர் எப்படி எழுதுவீங்க? சங்கராச்சாரியாருக்கு எப்படி சொல்லுவீங்க? இல்லை ஜாதி பட்டத்தை எடுக்கணும்னா சங்கராச்சாரியார் தான் சொல்கிறோம். அதில் சங்கராச்சாரியார் ஜாதி பட்டத்தை. ஆகவே தான் அது பெயரோடு அமைந்திருக்கிற நேரத்தில் அவைகளையெல்லாம் தவிர்க்க முடியாத சில விதிவிலக்குகளாக கருத வேண்டுமே தவிர வேறொன்றுமே கிடையாது. எனவே இதில் விஷமத்தனத்துக்கு சொன்னால் ஒழிய விளக்கம் தேவை என்றால் அவர்கள் திருப்தி அடைவார்கள். விஷமத்தனத்தை பற்றி கவலைப்பட வேண்டியது.